Welcome to BJ Education PGTRB class. இந்த வீடியோல Psychology Unit 4 Children with Hearing Impairment பார்க்கலாம். Based on RPWD Act 2016, WHO and Goodsman's classification. So, இதனோட classification படி hearing impairmentனா என்னன்னு பார்க்கலாம். First introduction பார்க்கலாம். Hearing, கேட்டல். காது வழியா ஒரு சவுண்டு நம்மளுக்கு போயிட்டு அந்த சிக்னல் நர்வ்ஸ் வழியாக போயிட்டு பிரெயினுக்கு ரீச் ஆகுது. பிரெயினுக்கு ரீச் ஆகிட்டு அப்புறம் பிரெயின் தான் அது இன்டர்பிரேட் பண்ணுது. நம்ம என்ன சவுண்ட் அது எந்த சவுண்டுன்னு சொல்லிட்டு பிரெயின் தான் அது இன்டர்பிரேட் பண்ணி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. எப்படி பிரெயின் இன்டர்பிரேட் பண்ணுது? ஆல்ரெடி இந்த சவுண்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேட்டிருந்தோம்னா அந்த சவுண்டு என்னன்னு பார்க்குறோம், பார்த்து தெரிஞ்சுட்டு அது பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படி மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால நெக்ஸ்ட் டைம் அதே சவுண்டு நம்மளுக்கு கேட்கும் போது அந்த சிக்னல் நர்வ்ஸ் வழியாக போயிட்டு பிரெயினுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பிரெயின் நம்மளுக்கு சொல்லும், ஓகே இது ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்க, இல்லை கோயில் பெல்லு அடிக்கிறாங்க. ஸோ இந்த சவுண்டெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை இன்டர்பிரேட் பண்ணி சென்ஸ் பண்ணிக்க முடியுது த்ரூ த பிரெயின். அப்போ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ப்ராசஸ். லிசனிங் இன்வால்வ்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் ஹியர்டு. ஸோ இந்த கேட்குறது நம்ம எதை சொல்கிறோம், எதை நம்ம நல்லா வந்து லிசன் பண்ணுறோமோ அதை லிசன் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அதை வந்து இன்டர்பிரட் பண்ணிக்க முடியும். என்ன சவுண்டுன்றதை நம்ம எதை காது வழியாக என்ன சவுண்டு கேட்டோன்றதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இன்டர்பிரட் பண்ண முடியும். அடுத்தது ஹியரிங் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். மொழி வளர்ச்சிக்கு இந்த ஹியரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க பேசும்போது நம்மளுக்கு வந்து காது சரியாக வந்து புரியலை கேட்கலை அப்படின்னும் போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன கம்யூனிகேஷன் அங்கே நடக்குதுன்றது தெரியாது. அப்படி கம்யூனிகேஷன் என்னன்னு தெரியலன்னும் போது அங்கே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்ரஸ், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த இது வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ டெவலப்மெண்ட்டே அங்கே இருக்காது. இந்த ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஒருத்தவங்க சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த பல வேர்ட்ஸை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியல, இன்டர்பிரட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால் என்னன்ற இன்டர்பிரட் பண்ண முடியாததுனால பேசும்போது என்ன ஆகுது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா பல வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்டதே கிடையாது இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம பேசும்போது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு தடையா இருக்கும். பேசுறதுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து வராது. அப்போ டிலே இன் ஸ்பீச், பேச்சு வந்து தாமதமா வர்றது. அதுக்கு அடுத்தது வந்து சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். கரெக்ட் தான். ஸோ எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு சரியாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை நம்மளால் யூகிக்க முடியல, திருப்பி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியலன்னும் போது நம்ம அந்த சமூக ரீதியாக ரொம்பவுமே வந்து பாதிப்படைவோம். அதே மாதிரி எமோஷ்னலாகவும் நம்ம வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்போம். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது நம்மக்கிட்ட. அடுத்தது இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் சப்போர்ட் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இது ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு சரியாக இது வந்து காது கேட்கல, ஏன் என்ன ப்ராப்ளம் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டெவலப் ஆகிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் ரூம்லேயும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை டீச்சர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எஜுகேஷன் முன்கூட்டியே என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ஒரு சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் வந்து டெவலப் ஆகுவாங்க. கீ டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன். RPWD Act 2016 RPWD Act படி ஹியரிங் லாஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹார்ட் ஆஃப் ஹியரிங், இன்னொன்று டெஃப். ஒன்று வந்து இந்த ஹார்ட் ஆஃப் ஹியரிங்னு சொல்லும் போது 60 to 70 டெசிபிள் ஹியரிங் லாஸ் இருக்கும். இவங்களுக்கு நார்மலாக பேசுகிறதே கேட்காது. ரொம்ப க்ளோஸாக இருந்து பேசுகிறதே என்ன பண்ணிக்க முடியாது, அவங்களால கேட்டுக்க முடியாது. திருப்பியும் சொல்லுவாங்க, இல்லைன்னா சத்தமாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எய்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, காதில் வச்சுட்டு அந்த காது கேட்குற மெஷின், அதன் மூலியமாக வந்து இது டெம்பரரியாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். டெஃப்னு சொல்லும் போது 70 டெசிபிள் அதிகமாக இருக்கிற ஹியரிங் லாஸ்.
இவங்களுக்கு வந்து அந்த சுத்தமாவே வந்து என்ன பண்ணிக்க முடியாது. அந்த சவுண்ட்ஸே வந்து கேட்காது. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட் WHO படி. ஸோ இதையும் ரேஞ்ச் வைஸாக பிரிச்சிருக்காங்க. 0 to 25 டெசிபல்னா நார்மல். ஓகே, அவங்களுக்கு நார்மல் வந்து அடுத்தது 26 to 40 டெசிமல்னா மைல்டாக வந்து ஹியரிங் லாஸ் இருக்குது. அடுத்தது என்ன 41 to 55ன்னு சொல்லும்போது மாடரேட்டாக. ஸோ திருப்பியும் வந்து 2-3 தடவை கேட்பாங்க. இல்லை க்ளோஸில் வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறது வந்து புரியும். 50 to 70ன்னு சொல்லும்போது மாடரேட்லி சிவியர். ரொம்ப க்ளோஸில் இருக்கும்போது கூட என்ன பண்ணிக்க முடியாது அவங்களால, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அடுத்தது 71 to 90ன்னு சொல்லும்போது ரொம்பவுமே சிவியர். 91 டெசிபல் அண்ட் அபோன்னு பார்க்கும்போது ப்ரொஃபவுண்ட். ஸோ ரொம்பவுமே வந்து என்ன இருக்குது, டீப்பான ஹியரிங் லாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, குட்மேன்ஸ் கிளாசிஃபிகேஷன் படி எப்படி பிரிச்சிருக்காங்க. 0 to 15னா நார்மல் ஹியரிங், 16 to 25னா மினிமல், அடுத்தது 26 to 40னா மைல்டு, 41 to 55னா மாடரேட், 56 to 70னா மாடரேட்லி சிவியர், 71 to 90னா சிவியர் ஹியரிங் லாஸ், 71 டெசிபல் அண்ட் அபோவ்னா ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ். இவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் எஜுகேஷன் நம்ம தரலாம். ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, inability to understand verbal instruction. ஒருத்தங்க பேசுகிறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு புரியல, இந்த வாய்மொழியாக சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து புரியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு இந்தியன் சைன் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கையில் வந்து கையை செய்கை மூலியமாக வந்து சொல்லித்தரது. அடுத்தது என்ன, டிலே இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ அந்த பேச்சும் மொழி வளர்ச்சியும் வந்து தாமதமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், இயர்லி இன்டர்வென்ஷன். இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அது முன்கூட்டியே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீச் தெரப்பி, ஆடிட்டரி ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கறதன் மூலிமா, செவி வழி பயிற்சி கரெக்டாக இதெல்லாம் கொடுக்கறதன் மூலிமா அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியும். அடுத்தது என்ன, கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். ஸோ கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய இந்த தடைகள் என்ன பண்ணலான்னா ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த கருவியெல்லாம் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கிறது, எஃப்எம் சிஸ்டம்ஸ் அண்ட் விஷுவல் எய்ட்ஸ். அவங்களுக்கெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சார்ட்டில் ஒரு காதால் இந்த ஒலி மூலியமாக சொல்கிறதுக்கு பதில் என்ன பண்ணலாம், விஷுவல் மூலியமாக அவங்க பார்த்து கற்றுக்கிறதன் மூலியமாக வந்து சொல்லித்தரலாம். அடுத்தது சோஷியல் ஐசோலேஷன் அண்ட் லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். ஸோ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க கூட போயிட்டு என்ன பண்ணிக்க முடியாது, அவங்களால ஒன்றா இருக்க முடியாது, ஐசோலேட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ், பியர் இன்ட்ராக்ஷன்னு சொல்லும்போது எல்லாம் அவங்க கூட இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஒன்று சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு இன்ட்ராக்ஷன் மூலயமா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சப்போர்ட் பண்ணலாம்.